சார் நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். ஏன் 3 நாளுக்கு அப்புறம் போட்டாரு? எதுக்கு வீடியோ போறதுக்கா? வீடியோ போறதுக்கா? அவர் எவ்வளவு பெயின் கோத்ரூ பண்ணிருப்பாரு அவருக்கு தான் தெரியும். இங்க உட்கார்ந்து அசால்ட்டா பேசுறாரு. அவ்வளவு ஒரு பீட் ஷேவ் விட்டுருங்க. இல்ல ஏங்க கரூர்ல பேசுனதுக்கும் யார் ஒரு தனி நபர் பீட் ஷேவ் ஒரு 40 இன்னி வரையுமான ஒரு கேள்வி என்னோட கேள்வி இல்ல, மக்களோட கேள்வி ஒண்ணு இருக்கு. யாரு 40 சடலங்களை வந்து ஒரே நைட்ல வந்து எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னி வரையுமே வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு. இந்த கேள்வி இருக்கு. இதுலயே வந்து ஒரு அன்ஃபேரான விஷயம் இவங்களோட ஆட்சியில தான் நடக்குது. சொல்லுங்க இருங்க. செந்தில் பாலாஜி அவர்களை கேக்குறீங்களா எந்த வீட்ல ஒளிச்சு வச்சீங்கன்னு? அப்ப உங்க கோர்ட்ல கேஸ் இருந்துச்சா? அவர் மேல அன்னைக்கு தேதிக்கு கோர்ட்ல கேஸ் இருந்து கோர்ட்ல இருந்து இருங்க இருங்க பங்களால ஒளிச்சு வச்சீங்க. ஸோ ஜென்சி டிஎம்கே நீங்கள் ஒன்று முன்னெடுக்கும் போது நான் ஃப்ராங்காக சொல்லலாம், நான் என்ன எதிர்பார்த்தேன்னா காலேஜாக போயோ இல்லை தெருவாக போயோ அங்கே இருக்க ஒரு இளைஞர்கள்கிட்ட திமுக இந்த மாதிரி பண்ணியிருக்கு, திமுக இதெல்லாம் பண்ணியிருக்கு, உங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கா, இது தெரிஞ்சிருக்கா, இதுதான் டிஎம்கே பண்ணிருக்கு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணி தாவேக்கா ஆன்லைனில் என்ன மாதிரி ஒரு ட்ரால் கண்டென்ட்டை பண்ணாங்களோ, ட்விட்ஸ்லையோ இல்லை போஸ்ட்லையோ இல்லை ட்ரால் வீடியோஸ்லையோ அந்த மாதிரி பண்ணாங்களோ அதை நீங்கள் ஒரு மேடை பேச்சாக தான் பண்ணீங்கன்ற மாதிரி தான் என்னோட ஒரு கருத்து. யார் வீட்ல சொல்லுங்க நீங்க அப்படி பண்றீங்க, அவங்கள நீங்க தான் சிறுமைப்படுத்துறீங்க. பல்லவி அக்கா நீங்க தான் சிறுமைப்படுத்துறீங்க. கையில சட்டமன்றத்துக்கு கூட்டி போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை கிடையாது. அதே ட்ரோல் பண்றீங்க. அரசியல் பண்றாங்க. முதல்வர் விஷயத்து ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இவங்க வந்து பொது வாழ்க்கையில மக்களுக்கு தேவையான எந்த பிரச்சனையும் பேசுறது இல்லை. தமிழ்நாட்டுல இல்லவே இல்லைன்றாரு. ஏன் இந்த 10 ரூபா வாங்காம நிப்பாட்ட முடியல? ஏங்க இங்க பாருங்க, அதுதான் சொல்றேங்க. விதை போட்டதே இவங்க தாங்க. அந்த விதை போட்டு செடி ஒவ்வொரு களை செடியா நாங்க புடுங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கலையா புடுங்குறோம். புடுங்குது போதும். தாவேக்கா மேல ஆரம்ப கட்ட காலகட்டத்திலேருந்து வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுன்றது ஆன்லைன்ல ட்ரால் அபியூஸும் இருக்கு. பட் அதை தாண்டி ட்ரால் அது சினிமால இருந்து ஆரம்பிச்சு இப்போ அரசியல் வரைக்கும் அது எல்லாமே இருக்கு. ஸோ ஜென்சி டிஎம்கே நீங்க ஒன்று முன்னெடுக்கும் போது நான் ஃப்ராங்கா சொல்லலாம், நான் என்ன எதிர்பார்த்தேன்னா காலேஜாக போயோ இல்லை தெருவா போயோ அங்க இருக்க ஒரு இளைஞர்கள்கிட்ட திமுக இந்த மாதிரி பண்ணியிருக்கு, திமுக இதெல்லாம் பண்ணியிருக்கு, உங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கா, இது தெரிஞ்சிருக்கா, இதுதான் டிஎம்கே பண்ணிருக்கு சொல்லிட்டு அந்த ஒரு ஜென்சி கிட்ட நீங்க அந்த ஒரு ஜென்சி பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போவீங்க தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு 2-3 மீட்டிங் போட்டீங்க. 2-3 மீட்டிங்கை போட்டு தாவேக்கா ஆன்லைன்ல என்ன மாதிரி ஒரு ட்ரால் கண்டென்ட்டை பண்ணாங்களோ, ட்விட்ஸ்லையோ இல்லை போஸ்ட்லையோ இல்லை ட்ரால் வீடியோஸ்லையோ அந்த மாதிரி பண்ணாங்களோ அதை நீங்க ஒரு மேடை பேச்சாதான் பண்ணீங்கன்ற மாதிரி தான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. இல்ல அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. எந்த ஒரு அவதூறுமே பார்க்கல. இப்ப அவர் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சரி, பல்லவி அக்கா வந்து ஏன் இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆக்சுவலா நீங்களும் அவங்க டவுன் பண்றீங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்களை டவுன் பண்றாங்க. பெண்மை, தாய்மை, ஒருத்தலாம் பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டு பேசுறான். ஒரு தாய்மை இப்படி பண்ணிட்டு அதுல அந்த ஸ்பூஃப் லாக் பண்ணியிருந்தாங்களே, நீயும் ஒரு பெண் தானே, உனக்கு இப்படி பண்ண வருமா அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க என்ன சொல்றேன், ஃபெமினிசம் பேசுறாங்களே, இப்ப பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு பெண்மை சிறுமைப்படுத்துறீங்க. நான் ஏற்கனவே ஒரு இதுல சொல்லியிருக்கேன், இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். இதுதான் அதுலயும் சொன்னேன். இப்போ அண்ணன் ஆதவர்ஜனா இருக்கட்டும், அண்ணன் புஷி ஆனந்தா இருக்கட்டும், அண்ணன் ஆதவர்ஜனா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஒரு ஆண் அவர் நாங்க எப்படி வந்து விமர்சிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பெண்ணை விமர்சிக்கணும். நாங்க வித்தியாசம் பண்ணி பார்க்கல. பெண்ணா நீங்க சாஃப்டா இருக்கணும், பெண்ணுக்குனா லேடிஸ்ல பஸ்ஸுக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. 2 பேரும் பொது வாழ்ல வந்துட்டாங்க. 2 பேரும் சமமா பார்த்தா நாங்க வந்து ஸ்பூஃப் பண்றோம். அந்த இடத்துல நாங்க தவறா பேசல, தப்பா வந்து சித்தரிக்கல. இப்போ சிம்பிளா சொல்றேன், இந்த கருத்தை என்னால எப்படி ஏத்துக்க முடியும் எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. ட்ரால் பண்றீங்க தெரியுது, ஸ்பூஃப் பண்றீங்க தெரியுது. நான் வந்து யாரா இருந்தாலும் சரிசமமா தான் ஸ்பூஃப் பண்ணுவேன்றது எந்த விதத்துல ஒரு நியாயமா இருக்கும் தான் நான் கேக்குறேன். இல்ல இப்போ நீங்க விமர்சனமா வைக்கிறது இல்ல ஒரு நிமிஷம் நீங்க விமர்சனமா வைக்கிறதுன்றது மேயர் பிரியா மேல வந்து விமர்சனம் வந்துச்சு அந்த கத்திரிக்கோள் மேட்டர்ல. பட் அவங்க ஆஸ் பர் ரூல் படி இதுதான்றது அந்த ஒரு விமர்சனத்தை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கண்டென்ட் அங்கேயே முடிஞ்சிருச்சு. நீங்க நினைச்சிருந்தா நிறைய டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஆன்லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த நீங்க சொன்ன அந்த திருவிக்கா நகர் அந்த எம்எல்ஏ அவர்களோட சில விஷயங்கள் ஆஸ் பர் ரூல் படியே வைக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ரி லீவுன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க நினைச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த குழந்தைய அவங்க வீட்லயே வச்சு கூட பார்க்கலாம், சட்டமன்றத்துக்கு வரணும்னு ஒரு அவசியமே இல்லைன்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி விமர்சனங்களை எடுத்து கொடுக்கலாமே, அதை விட்டுட்டு அவங்க பண்றது ஓகே தேவையில்லாத ஒரு விஷயம், அதை ஸ்பூஃபா பண்ணி அதை ஒரு காயப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. பொதுவாழ்வுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஒண்ணு நீங்க பொதுவாழ்வுக்கு வந்துட்டாங்க, எல்லாமே கரெக்ட் பிரதர். பொதுவாழ்வுக்கு வந்துட்டாங்க. நீங்க வந்து சொல்றீங்களா இந்த மாதிரி நாங்க சரிசமமா தான் நாங்க இது பண்ணுவோம்.
இந்த ஒரு விஷயம் சாதாரண ஒரு மக்கள்கிட்ட போய் காமிச்சா இது எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ண மட்டும் நீங்க சொல்லுங்க. பேக்ரவுண்ட்ல BGM போட்டு இயற்கைன்றது பேக்ரவுண்ட்ல ஒரு பேக்ரவுண்ட்ல BGM போட்டு ஒரு தாய் குழந்தை பால்ன்றது மிக தாய்ப்பால் அவசியம். இந்த மாதிரிலாம் சொன்னா ஆமாங்க, கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் தப்பா இவங்க எல்லாம் நினைப்பாங்க. பெத்து இவங்க வீட்ல அப்படியே கண்டிப்பா விட்டு போயிட்டு மக்கள் இருப்பாங்களா தப்பா வேலைக்கு? இல்ல நான் எங்க வரேன்னா நான் அதே ஒரு விஷயத்துக்குள்ளதான் இப்போ வந்து நீங்க பிஜிஎம் போட்டு இது பண்றாங்கன்னு சொன்னீங்க. பேக்ரவுண்ட்ல BGM ஆக்சுவலா போட்டு அது voice கம்மி உண்மைதான். பண்ணி, இதோ இப்ப இவரே பெண்மை தாய்மை குழந்தை இல்ல இல்ல அப்படின்னு போறாருல, அதுதான் அப்படி சொல்றேன். சொன்னா என்ன பொதுமக்கள் பார்த்தாலும் பொதுமக்கள்ன்றவங்க என்ன பாக்குறவங்க நம்புறவங்க இன்னசென்ட் பீப்புள் இன்ன வரைக்கும் இருக்காங்க. உங்க அம்மா இருக்கட்டும் எங்க அம்மா இருக்கட்டும் நாடகத்தை பார்த்து கண்ணீர் தண்ணி விடுவாங்க. அது ஒரு கேரக்டர் நம்ம தெரியாம அது அது இருக்க அது நம்ம அது நாட்டுல உண்மைதாங்க. இருக்காங்க. நான் அதை ஏத்துக்கிறேன். நீங்க ஆ. சொல்றபடி சமூக ரீதி நான் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே தான் மாதிரி தான் பாக்குறேன். அது பாக்குறோம். நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா. பட் சாதாரண பொதுமக்களுக்கு அந்த ஒரு ஐடியாலஜியா போய் பாப்பாங்களா? இப்ப நான் சொல்றேன். இல்ல ஒரு எம்எல்ஏ அவங்க குழந்தைய வச்சுட்டு அவங்க போறாங்க, அவங்களும் இவங்க கலாய்க்கிறாங்களே சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது டிஎம்கேக்கு அது பேக் ஃபயர் ஆகுமா ஆகாதா? நான் பிராங்கா இவங்க சொல்றேன். அப்படி ஒரே implement ஒரு பண்ணா நிமிஷம் நான் சோஷியல் மீடியால அந்த டிஎம்கேவோட அந்த ஒரு ஸ்பூஃப் வரும்போது நான் பார்த்தேன், என்னதுடா இது அப்படிதான் இருந்துச்சு. அதை நான் கடந்து போயிட்டேன். உண்மையா சொல்லலாம், நான் கடந்து போயிட்டேன், தான் உண்மை. பட் அதை தாண்டி நான் ட்விட்டர்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணும்போது இல்ல என் ஃபீல்ட்ல வரவங்களும் திமுகக்கு ஆதரவா சொல்றவங்க நிறைய பேர் இதை தவிர்த்திருக்கலாம், இதை பண்ணிருக்க தேவையில்ல, அவங்க பண்ற அதே வழியை நீங்களும் ஏன் பண்றீங்கன்ற மாதிரி அவங்க இல்ல, இல்ல, கருத்துக்களை அது கூட compare தெரிவிக்கிறாங்கல்ல. பண்ண முடியாது. அவங்க கூட இல்ல, கம்பேர் போன பண்ண முடியாது. பத்திரிகையில வந்து இவங்க சார்பா வந்து ஒருத்தவங்க வந்து பேச வந்திருந்தாங்க. அவங்க பேர் நான் குறிப்பிட விரும்பல. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப தப்பு. எங்க தலைமையில இருந்தே கூப்பிட்டு வச்சு தனி முறையில பேசுனாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தலைவர் யாரு உங்க சொன்னாங்க? தலைவர் வந்து ஒரு சொன்னதா நிமிஷம் வந்து யாரு? வீடியோ இருக்கு. காட்டுங்க. ரேகா நாயர்ன்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. போன பத்திரிகை வீடியோல பாருங்க. எங்க தலைவரே கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வார்ன் பண்ணாங்கன்ற விஷயம் வந்து பர்சனலா இவங்களுக்குள்ள இருக்கு. பட் நான் அதுக்கும் கேட்டேன். உங்ககிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லிக்கிறது வந்து நியாயப்படுத்த முடியாது. இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு உத்தரவா பிறப்பிச்சாதான் வந்து அதை பின்பற்றுவாங்க. எல்லாருமே நாங்க சொன்னோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? தாய்மை பெண்மை ஒரு குழந்தை பிறந்தா உண்மையா அதுக்கு தாய்ப்பால் தேவைங்க. அது எப்படிங்க வீட்டுல விட்டு போக முடியும்? யாரு அதை வீட்ல கொண்டு போனா இருக்க இவர் வந்து சொல்லல. sympathy யாரு வீட்ல இருக்க அப்படி சொல்லல. நீங்க இப்படின்னு அப்படி பண்றீங்க அவங்கள. நீங்க எப்படி? தான் சிறுமைப்படுத்துறீங்க. பல்லவியை அவங்க வந்து நீங்க தான் அவருடைய குழந்தைய சிறுமைப்படுத்துறீங்க. கையில சட்டமன்றத்துக்கு கூட்டு ஆமா. போறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை கிடையாது. அதையே ட்ரோல் பண்றீங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்ப பல்லவி அக்கா சொல்றீங்களே அவங்கள நாங்க இவங்க தான் அவங்க அப்படின்னு நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. ஸ்பூஃப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்பூஃப் பார்த்திருப்பீங்க நீங்க. அதை நாங்க அப்படிதான் சொல்லியிருக்கோம். எந்த ஒருத்தருமே அவங்களை வந்து தாழ்மைப்படுத்தவோ இல்ல அவங்களை அவதூறுப்படுத்தவோ நாங்க அதுக்காக பண்ணல. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா இப்போ சிம்பிளா சொல்லலாம் மாதா பார்த்திருப்பீங்க. மாதாமா பார்த்திருப்பீங்களா? எவ்வளவு கிறிஸ்டின் ஸ்கூல்ல வந்து நாடகம் போடுவாங்க. அப்ப மாதாமா எப்படி உங்களை காமிப்பாங்க? ஒரிஜினல் மாதாமே வந்துருவாங்களா? இப்ப சூப்பர் ஸ்டார் இருக்காருல்ல அவரை வந்து நம்ம ஒரு பண்ணோம்னா அவர் போட்ட கெட்டப் அவர் போற ட்ரெஸ்ஸிங்ஸ் மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரி சித்தரிக்க மட்டும் தான் செஞ்சதே தவிர ஒரு பொழுதுமே அக்கா பல்லவி அவர்களை வந்து இழிவுபடுத்த இல்ல. அப்படி அவங்க மனசு இல்ல, இல்ல. புண்பட்டு இருந்தா ஜென்சி சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் இல்ல இல்ல தனிப்பட்ட முறையில அதை நான் வந்து ஏத்துக்கிறேன். அது புண்பட்டு தான் நீங்க மன்னிப்பு கண்டிப்பா, கேக்குறீங்க. கண்டிப்பா. எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சோஷியல் மீடியால இல்லாத ஒரு சாதாரண ஒரு 55 to 60 ஏஜ்ல இருக்க ஒரு வயசான ஒரு ஆள் அவங்க கிட்ட போய் இவங்க வந்து திடீர்னு இந்த வீடியோ காமிச்சு இங்க பாருங்க நம்ம ஏரியா எம்எல்ஏவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு காட்டும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? கோவம் வரும், மனசு கஷ்டப்படுவாங்க. அது யாருக்கு பேக் ஃபயரா போகும்? எங்களுக்கு தான் பேக் ஃபயரா போகும். அதான் அது இருக்கிற ஃபேக்ட் நாங்க சொல்லுவோம்ல. நாங்க எப்படி பாக்குறோம்னு சொல்றோம்ல. பெண்கள் நாங்க சிறுமைப்படுத்தி பார்க்கல. அவங்க பெண்மை தாய்மை புனிதமான விஷயம் தான். அதை அவங்க வந்து விக்டிம் கார்டா வச்சு அவங்க ப்ளே பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப வரைக்குமே அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு பெண்மை தாய்மை ஏன் ஓகே அவங்க பொது வழிக்கு வந்துட்டாங்க. அவங்கள இழிவுபடுத்தவே இல்ல. அக்கா நாளைக்கு சிறந்து வந்து பண்ணாங்கன்னா எங்க வாய் தான் அடைய போகுது. அவங்க சிறந்து செயல்பட்டாங்கன்னா எங்க வாய் தான் அடைய போகுது. சரிங்களா? இன்னைக்கு அவங்க பெருமை தான் பண்ணணும். 233 எம்எல்ஏ இருக்காங்க தாவைக்கால. நின்னாங்க. சரிங்களா? 118 எம்எல்ஏவா இப்ப சம்திங் ஆயிடுச்சு அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. அதுல ஒரு 2 ஆண்களை விமர்சிக்க பண்ணும்போது இன்னொரு பெண்ணை வந்து விமர்சிக்கிறாங்கன்னா அது அவங்க பெருமை தான் படணும். நான் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கேன். பொது வாழ்வுல விமர்சனத்தை ஏத்துக்குதான் ஆகணும். என்னால ஏத்துக்க முடியாது. அதுக்கு போய் இவங்க இப்படி பண்றாங்க கஷ்டப்பட்டு அழுவுறனா அப்ப நீங்க சாதாரண பெண் ஆயிடுவீங்களே. விமர்சனம்ன்றது ஹெல்த்தியா இருக்கணும். அவங்க வந்து இப்போ ஒரு மேயர் விஷயத்துல வந்து நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்துல வந்து விட்டு கொடுத்து போங்க. அந்த மாதிரி விமர்சனம் பண்றது பிரச்சனை கிடையாது. ஒரு தாய் அவங்களுடைய குழந்தைய வந்து சட்டமன்றத்துக்கு கூட்டு போறது தனிப்பட்ட விஷயம். தனிப்பட்ட விஷயத்தை மட்டுமே வச்சுதாங்க இவங்க அரசியல் பண்றாங்க. முதல்வர் விஷயத்தை ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இவங்க வந்து பொது வாழ்க்கையில மக்களுக்கு தேவையான எந்த பிரச்சனையும் பேசுறது இல்ல. தனிப்பட்ட நபர் வந்து அவர் வந்து போதை பயன்படுத்தினாரு. இவங்க வந்து இப்படி பண்ணாங்க. குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. விஜய் வந்து அங்க போனாரா? முதல்வர் இது பண்ணாரு. பயன்படுத்தினாரா அப்போ? நீங்க சொல்றீங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்களுடைய விமர்சனங்கள் நான் சொன்னேன். பார்த்து உங்களுடைய அதானே விமர்சனமா இருக்கு. சரி ஓகே பணம் சரி ஓகே இருக்கு. ஓகே பால் ஓகே குடிச்சாலும் கல்லுன்னு தான் இல்ல சொல்லுவாங்க இந்த உலகம். ஓகே இந்த தனி இல்ல இந்த தனி மனித தாக்குதல் தாண்டி டிஎம்கே விடுங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு காமெடியில பண்ணிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு காமெடியில ஒரு பண்ணிருக்காரு. அது வேற விஷயம். ஃபுல்லாவே இவங்களுடைய அமைச்சர்கள் பேர்ல தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாவே இவங்க வந்து சப்ளை பண்றாங்க. இவங்க வந்து சொல்றாங்க கல்லு இயற்கை பானம் தாங்க. கம்பேரிட்டிவ்லி மது கல்லு வந்து இயற்கை பானம் சரி தான். ஓகே ஒரே நிமிஷம் மதுபானம் நீங்களே பாட்டிலுக்கு 10 ரூபாய் கேன்சல் 20 பண்ணிட்டாங்களா? ரூபா 20 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாய் கேன்சல் பண்ணிட்டாங்களா? புரியல. பாட்டிலுக்கு இல்ல மதுபானம் வந்ததுனால உங்ககிட்ட அந்த கேள்வி கேக்குறேன்.
தாவேக்கு Machines ஆட்சி வச்சிருக்காங்கல்ல. தாவேக்கு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் குற்றச்சாட்டுகளா வச்சிருந்தாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ட்டு. மிஷின் வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு சில இடத்துல தான் வச்சிருக்காங்க, நிறைய இடத்துல மிஷின்ஸ் Implement இல்ல. பண்ணுவாங்க full-ஆ. அப்ப இப்பதான் அது வரைக்கும் 10 ரூபாய் வாங்கிட்டு தான் மிஷின்லயே இருப்பாங்க. full-ஆ இங்க ஜிபேல பாருங்க, வாங்குறாங்க. அந்த ஆட்சி காலத்துல வந்து வீடியோ அந்த எடுத்து ஆட்சி காலம் போட்டு எல்லா 1900 திமுக ஆட்சி இல்ல, காலத்துல, கடந்த ஆட்சி காலத்துல. நான் இப்பவும் சொல்றேன், எந்த ஆட்சி காலத்துலயுமே 10 ரூபாய் வாங்கியிருக்காங்க குடிமகன்கள். 20 அவர்களோட ரூபா நீங்க சாரி கம்மியா மது சொல்றீங்க. பிரியர்கள், எத்தனை தப்பா பேரோட சொல்றேன். கோவத்துக்கு ஆளாகிறீங்க? மது பிரியர்கள் வந்து 10 ஏங்க, ரூபாய் அதை வாங்குறாங்க கண்டுபிடிச்சு புலம்பி இருக்காங்க. சொன்னது எங்களுடைய முதல்வருங்க. நாங்க தானே ஒரு உங்களை நிமிஷம் வெளிய ஒரு expose ஒரு பண்ணோம். நிமிஷம், நீங்க கண்டுபிடிச்சு சொன்னதுன்னா கிடையாது. 10 ரூபாய் வாங்குறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா. மேடை போட்டு யார் மேடை சொன்னா? போட்டு அவங்க சொன்னது ஆட்சி அதுதான், காலத்துல அது நடந்தது. நீங்க அதை நான் ஒத்துக்கிறேன். ஆ. இந்து ஏன் 10 ரூபாய் வாங்கி, நேத்து அமைச்சர் அது ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நாங்க கேன்சல் பண்ண பாப்போம். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதை ஏன் கட் அண்ட் ரைட்டா ஸ்டாப் பண்ண முடியல? Attend rate ஆ நான் சொல்றேன். இப்போ சொல்றேன், பாருங்க. இருங்க. அவர் வந்து உண்மையாவே பிளாக்ல சரக்கு விடுறது நிப்பாட்டிருக்கா கேட்டா இந்த 10 ஓகே. ரூபாய் வாங்குனது, சில 20 இடத்துல ரூபாய் இருங்க இந்த 10 இருங்க ரூபாய் நான் வாங்குனது, பர்சனலா 20 ரூபாய் ஒரு நிமிஷம் இருங்க. நான் பர்சனலா சில இடத்துல பிளாக்ல ஓடுறது நிப்பாட்டிருக்காங்க. நான் பர்சனலா அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். 730 கடை மூடிட்டாங்க எல்லா- வந்ததுல இருந்து. 730 திமுக வரும்போது ஸ்டார்டிங்ல இந்த 730 கடை மூடுறது, எந்த ஆட்சி வந்தாலும் அதை கடை மூடுறது ஒரு வாடிக்கை. அதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அது வந்து அது சாதாரண திருப்பி விஷயம் தான். வந்துட்டாங்க திமுக ஆட்சி காலத்துல நிறைய அந்த மாதிரி இருக்கு, தெரியும்ல. இந்த மூணு மாதிரி கடையை திறந்து brother, காட்டுறாங்க. அதேதான் பிரதர், எங்க மூடுறாங்களோ அந்த கடை வந்து ஒரு இடத்துலயோ இல்ல ஒரு ஹைவேலயோ அவரே ஒத்துக்கிறாரு, எந்த அது ஒரு சாதாரண அவருன்னு இல்ல, எந்த பார்ட்டினாலுமே அது பண்ணதான் போறாங்க. அது செகண்டரி, அதை விட்டு தள்ளுங்க, நான் அதுக்குள்ளே வரல. ஏன்னா எந்த ஆட்சி வந்தாலும் அது மாற்றம்ன்றது ஒண்ணு மாறாது, அதான் உண்மை. இப்ப என்னன்னா 10 ரூபா வந்தா கட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. பட் அது இன்னும் கட் ஆகல. 10 ரூபா கட் ஆயிடுச்சு. Black- அவர் விஜய் நான் சொன்னது செஞ்சுட்டாரு. 10 ரூபா கட் ஆயிடுச்சு. இப்ப 20 ரூபா வாங்குறாங்கல்ல? சரி இருங்க, இவரு இப்போ வந்து இந்த 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. வேடிக்கையா 20 நக்கலா ரூபா. 1000 பேசலாம். 20 ரூபா. ரியாலிட்டி பேசுறேன். ரியாலிட்டி வாங்க இப்ப இந்த போலாம். 10 ரூபான்றது வந்து யாரு 20 வந்து ரூபாங்க. ஆரம்பிச்சது? 10 ரூபா இவங்களுடைய மட்டும் 20 ரூபா. அமைச்சர்கள் வந்து அவங்களுக்கு கீழே வேலை இல்லங்க, பார்த்து ஓகே ஓகே. இந்த 5 வருஷமா இவங்க வந்து கையூட்டு வாங்கின விஷயம், இவ்வளவு காலமா வாங்கின விஷயம் 50 நாள்ல எப்படி லஞ்சம் வாங்கி வாங்கி வாங்கின கைக்கு ஓகே, ஓகே, 50 ஓகே. நாள்ல எப்படி நிறுத்த ஓகே, முடியும்? ஓகே, அதுக்கான ஓகே. கால அவகாசம் தேவை. அதே அது ஓகே. வருதுனாதான் ஊழல் இப்ப தமிழ்நாட்டுல இல்லவே இல்லைன்றாரு. Clean ஏன் ஆட்சி. இந்த 10 ரூபா வாங்காம நிப்பாட்ட முடியல? 20 ரூபா வாங்குறாங்க. சும்மா 10 ரூபா சொல்லுங்க. 20 ரூபா வாங்க. 10 ரூபா வாங்கிட்டாங்க இருக்காங்க. ஏங்க இங்க பாருங்க, அதுதான் சொல்றேங்க, விதை போட்டதே இவங்க தாங்க. விதை அந்த போ- விதை இல்ல, போட்ட இல்ல, செடி இல்ல, ஒவ்வொரு ஒரே- களை செடியா நம்ம ஒரே ஒரு புடுங்கிட்டு நிமிஷம், இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம். ஒவ்வொரு கலையா ஆட்சி புடுங்குறோம். ஆட்சி புடுங்குறது நீங்க தான், போதும். ஆட்சி நீங்க தான். நீங்க நினைச்சா அந்த ஒரு எம்ப்ளாயி நீ வாங்கினா உன் வேலையை விட்டு நான் தூக்க முடியும்னு மிரட்ட முடியும். அவங்க நினைச்சா வாங்க முடியாம தடுக்க முடியும். நேற்று அமைச்சர் அதை நாங்க தடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்து 45 நாள் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை ஏன் ஒரே நாள்ல ஸ்டாப் பண்ண முடியல? அதுதான் எனக்கு என்னோட ஒரே கேள்வியா நாள்ல இருக்கு. எந்த விஷயமும் பண்ண முடியாதுங்க. இப்ப தமிழ்நாடுன்றது எவ்வளவு பெரிய இடம். இதுல போயிட்டு நீங்க தனித்தனியா இந்த எப்பா, ஆட்சி வந்து நீ சீப்பா 10 ரூபாய் உட்கார்ந்து வாங்காத, தெரியலையா? நீ பிரச்சார 20 மேடை ரூபாய் அப்ப வாங்காத, தெரியலையா? நீ 30 ரூபாய் பிரச்சார வாங்கன்னு மேடை சொல்ல அப்ப முடியாது தெரியலையா? நம்மளால. பிரச்சார மேடையில தெரியலையா உங்களுக்கு? குறைஞ்சிருக்குல்ல. என்ன அப்ப குறைஞ்சிருக்கு? இப்ப ஏன் வந்து இருக்கு 10 ரூபா? மக்களே கேள்வி கேக்குறாங்க. அப்ப குறையினால வந்து ஏன் இருக்கு 10 ரூபா? கொடுத்தாதாங்க 20 ரூபா குடுக்குறாங்க, வாங்குறாங்க கொடுத்தாதான் இப்போ. சரக்குன்ற காலம் போய் இப்ப ஆ. வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. என்னன்னு? நீ கொடுத்தனா எங்க ஆட்சி வந்துருச்சு, இதுக்கப்புறம் நல்லா ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் இருக்கு Reels. இன்னுமா இன்ஸ்டாகிராம்ல. ஏங்க வாழ்த்துக்கள், அதே வாழ்த்துக்கள். நீங்க இருங்க. ஒரு நிமிஷம், அந்த ஒரு reels நிமிஷம். வந்து Reels, கலாய்க்கிறாரு. reels. இல்ல, இல்ல, அதே கேள்வி புதுக்கோட்டையில என்கிட்ட வந்து இருக்கு. பஸ் வசதி கூட வாங்க, இல்லாம ஒரு ஊர் இருந்திருக்கு. பிரதர், மாணவர்கள் வந்து ஒரு அதை கோரிக்கை நான் அக்செப்ட் வச்சிருக்காங்க. பண்ணிக்கிறேன் பிரதர். அந்த ரீல்னாலதான் அந்த பஸ் வசதி வந்திருக்கு. நான் கண்டிப்பா, ரீல்னால கலாய்க்கிறாரு reel ல. கண்டிப்பா. அதே ரீல்னால இப்போ ஒரு பள்ளி மாணவியோட மன உளைச்சல் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சொல்ல போறது ஒரு வந்து ஸ்கூல் off ஆயிருக்கு. ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. ஆக்சுவலா அவங்க இன்ஸ்பெக்ஷன் போகணுமான்னு கேட்டா as per ரூல் படி அவங்க போக தேவையில்லதான். பட் அதுக்கு விளக்கம் நீங்க யாவது போகக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. அதுக்கு சரி, ராஜ்மோகன் போயிட்டாங்க, விளக்கம் போயிட்டாங்க. சொல்லிட்டாரு. இல்ல அதெல்லாம் போலாம் போயிட்டாங்க, அப்படின்னு போயிட்டாங்க. சொல்லிட்டாங்க. அது அவங்க விளக்கம், அதை எடுத்துக்கலாம். புறப்பட்ட சம்பவம். இன்னைக்கு அந்த ஒரு ரீல் வந்து எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ரீலுக்கு உங்களோட பதில் என்ன? அதை தாண்டி வர அமைச்சர்கள் எல்லாருமே ரீல் போட்டுட்டு இருந்தாங்க. தாவேகா சார்பா ரீல் போடாதீங்க, தேவையில்ல, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய அமைச்சர்கள் நிப்பாட்டிட்டாங்க. அதை மீறியும் ரீல்கள் வருது. தலைமையே அமைச்சர்கள் சொல்ற விஷயத்த கேட்க மாட்டாங்களா? இல்ல வந்து ஃபுல்லா வந்து ரீல்ஸ் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு உத்தரவு வரல. இல்ல, பட் அவர் இன்ஸ்டால சொல்லல. அவர் இன்ஸ்டால சொல்லியிருக்காருங்க. கீர்த்தனா படத்துக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஒரு போடுங்க, நிமிஷம். போடுங்க. ஆதவர்ஜுனா சாரி புஷி ஆனந்த் பொதுச் செயலர் தெளிவா சொல்லிட்டாரு. கட்சி நிர்வாகிகள் யாரும் போயிட்டு இந்த மாதிரி Inspection பண்ணக்கூடாது. இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதீங்க. அமைச்சர்கள் யாராவது போய் எம்எல்ஏக்கள் யாராவது போறீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும். ரீல் போடாதீங்க, தேவையில்ல. நீங்க எப்பயும் போல சும்மா போய் இன்ஸ்பெக்ஷன் வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதை மீறியுமே இப்போ ஒரு ரீல் வீடியோ ஒன்று வந்திருக்கு. பட் அவங்க சைட்ல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. அது எங்க டீம் எடுக்கல, வேற ஒரு டீம் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க நாலேஜ் இல்லாம அது ரிலீஸ் ஆக போறது கிடையாது. இருந்தாலும் நான் நீங்க டிவிக்கு சப்போர்ட்டரா வந்தனால தான் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கணும். அவருக்கு நான் எடுத்துட்டு போல. அது கரெக்டான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உங்க அப்பா என்ன பண்றாரு, உங்க அப்பாவோட வேலை என்னன்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கசின் சிஸ்டர்ஸ், மாமா, சித்தப்பா இந்த மாதிரி ஆளுங்க வருவாங்க.
அவங்க வந்து ஓரளவுக்கு நாலேஜா இருப்பாங்க. அந்த வந்து பசங்க வந்து வாட் ஆர் யூ டூயிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு பேசிக் வந்து இப்போ ஒரு புக்ல இருக்க பாடமா இல்லாம பகுத்தறிவா ஒரு குழந்தைக்கு வந்து இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்ல இல்லாம ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கொஸ்டின் கேட்க சொல்ல அதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இது அந்த குழந்தைய வந்து ரிசர்ச் பண்ற விஷயம் இல்ல. அந்த டீச்சர் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கத்து தராங்க. அந்த டீச்சருடைய நாலேஜையும் வந்து செக் பண்ற விதமா தான் அந்த கேள்வி இருந்துச்சு. அப்ப அந்த ஆசிரியருக்கு நாலேஜ் இல்லன்னு சொல்றீங்க. ஏங்க இன்ஸ்பெக்ஷன்ன்றது என்னது? இப்போ ஒரு போர்ட்ல எழுதி காமிச்சு சொல்லி, இது வந்து மேத்ஸ் சால்வ் பண்ணணும்னு சொல்லிலாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இப்ப நாலேட்ஜ் இருக்கு, இல்லன்றது வந்து இங்க கொஸ்டின் கிடையாது. அவங்க வந்து எந்த மாரியான கல்விய வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லி தராங்கன்றது வந்து ஒரு பேசிக் வந்து அவங்க நல்லா சொல்லி தரல. அதனால அந்த பொண்ணால உங்கள ரிப்ளை பண்ண முடியல. அப்ப நல்லா அந்த சொல்லி ஆசிரியர் மேல தரல, தான் நல்லா தப்பு. சொல்லி தரலன்றதெல்லாம் இங்க இல்லங்க. நான் சொல்லிட்டேன். கிளியரான பதில் சொல்லிட்டேன். இப்ப வந்து நம்ம வீட்டுக்கே ஒருத்தவங்க வருவாங்க. வந்தாலுமே இந்த மாரியான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. இந்த மாரி இங்கிலீஷ்ல கேட்க சொல்ல அந்த குழந்தை வந்து இப்போ இவங்களோட வீட்டுக்கு கட்சியில யாரும் வீடியோ போட மாட்டாங்க. இவங்களோட கட்சியில வந்து ஒருத்தர் அந்த வந்து DMK கீர்த்தனா வந்து அவங்களுக்கு வந்து கிராமர் சொல்லி கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சரிங்களா? அவர் வந்து டீஸ் பண்ணி தான் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நாளைக்கு அந்த குழந்தை வந்து வேற ஏதோ ஒரு மேடைக்கோ, ஏதோ ஒரு இடத்துக்கு சொல்ல, இவங்கள மாரி ஆளுங்க வந்து உட்கார்ந்து கலாய்ச்சு இந்த மாரி இந்த இடத்துல கிராமர் பிழைன்னு சொல்றாங்கல்ல. இந்த மாரி விஷயம் ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாதுன்ற கேள்வியா தான் அந்த கேள்விய நம்ம பார்க்கணும். அப்ப அது நல்லதுதான். இது நல்லதுதான். அப்படி கேட்டது நல்லதுதான். அந்த அந்த விவாதம்ன்றது அவங்க கேள்வி கேட்டதோ அந்த மாதிரி கிடையாது. அந்த குழந்தைகள் ஏதோ பேக் பெஞ்சர் பத்தி ஏதோ first சொல்லிடுறாங்க. bench நம்ம வந்து இந்த ஒரு காமெடியை வந்து இரு ஒரு விஷயம். லாஸ்ட் பெஞ்ச்ன்ற நம்ம 2 விதமா பார்க்கணுங்க. இன்னொன்னு கேளுங்க இப்போ. ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிற குழந்தையும் வந்து முன்னாடி உட்காரும். ஓரளவுக்கு மந்தமா படிக்கிற குழந்தையும் முன்னாடி உட்காரும். இதுல ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிற குழந்தை வளர்த்தியா கூட இருக்கும். பின்னாடி இருக்க பையனுக்கு மறைக்கும். அதனால கூட பின்னாடி உட்கார வைப்பாங்க. பின்னாடி உட்கார வைக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து படிப்பறிவுல வந்து கம்மி. அவங்களுக்கு வந்து நாலேட்ஜ் வந்து கம்மி நம்ம சொல்ல முடியாது. சோ இவங்களா வந்து அப்ப ஒரு அசம்ப்ஷன்குள்ள இருக்காங்க போல. பின்னாடி இருக்கவங்க எல்லாம் வந்து படிக்காதவங்க. அமைச்சருங்க. நாங்க இல்ல. அமைச்சர் தான் சொன்னாங்க அந்த வார்த்தைய. அமைச்சர் அப்படி அப்ப நீங்க சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அந்த அசம்ப்ஷன்ல இருக்காங்க போல அமைச்சர். நீங்க சொல்ற நான் உடன்படுறேன். என்ன மாரி? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இவங்களா அந்த அசம்ப்ஷன்ல இருக்காங்க போலன்ட்டு. நீங்க தாங்க சொன்னீங்க. இப்ப நீங்க தான் அத பெருசாக்குறீங்க. சொல்லி சொல்லி நான் அமைச்சரே அவங்களுடைய ரீல்ஸ்ல வந்து அவங்க போடல. அவங்கள பெருமை பீத்திக்கணும்னு நினைச்சா அவங்க ரீல்ஸ்ல அத போடுவாங்க. இது வந்து வேற ஒருத்தர் வந்து எடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது. அப்படி இருக்க சொல்ல அமைச்சரை நீங்க என்ன ப்ளேம் அமைச்சர் பண்றீங்க? பக்கத்திலேயே ஒரு நிமிஷம். இந்த பக்கம் ஒரு கேமராமேன், அந்த பக்கம் ஒரு கேமராமேன். வேற யாரும் அமைச்சருக்கு தெரியாம ஒரு அமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும்போது ஒரு ஸ்கூல் உள்ள இந்த பக்கம் ஒரு கேமராமேன், இந்த பக்கம் ஒரு கேமராமேன். சூப்பர். இந்த ஒரே நிமிஷம் லைன்ல எப்படி இருங்க. இதுக்கு சரி மட்டும் 1, நீங்க 2, பதில் 3 சொல்லிட்டு டேக் எடுத்து சொல்லி எடுத்தாங்களா? ஆமாங்க. இதோங்க. இந்தாங்க. கிளாஸ் உள்ள அமைச்சர் இருக்காங்க. அமைச்சர் பக்கத்துல கேமராமேன். அதே இன்னொரு புகைப்படத்த பார்த்தா இந்த சைடுல இருக்க ஒரு அமைச்சர். அவங்க இன்னொன்னு சொல்லறல வேற ஒரு போட்டாங்கன்னு. அவங்க ஆபீஷியலே இந்த போட்டோ இல்ல போட்டு. நான் இந்த Official ஒரு idea. இல்ல ஒரு நிமிஷம். நான் இந்த கேள்வி வந்து கேட்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். +1 +2 நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இல்ல அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அது பக்கா கவர்மெண்ட் இல்ல, கவர்மெண்ட் எய்டட் அப்படின்றாங்க. அரசு உதவி பெறும் பள்ளி. ஸோ ரெண்டுமே டிஃபரெண்ட் இருக்கு. நான் +1 +2 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது ஏஓ வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க, பொலிட்டிக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. பட் அப்ப அந்த வீடியோ கலாச்சாரம்ன்றது இல்ல. உண்மையா சொன்னா அது இல்ல. கண்டிப்பா. தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க கூட தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க ரீல்ஸ்ல இருந்து தேவான்னு சொல்லிட்டு ஒரு பசங்க இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல இருங்க. அதுங்க அவங்களும் குழந்தைங்க தானே. அப்போ அவங்க எல்லாம் போட சொல்ல என்ன? அவர் வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து லாஸ்ட்ல குழந்தைங்க மாதிரி நல்லா படிக்கணும் தான் சொன்னாரே தவிர அவர் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அதை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து விஜய் அவர்களை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு எங்க கிட்டயும் வந்து குழந்தைங்க இருக்காங்க, எங்க சைட்லயும் வந்து இளைஞர்கள் இருக்காங்கன்றத காமிக்கிற விதமா தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த தேவான்ற வந்து டிஎம்கேன்னு சொல்றீங்களா? அப்போ ஒரு நிமிஷம். அப்போ அமைச்சர் கீர்த்தனாவும் பொலிட்டிக்கல் பூஸ்டேஜுக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் குழந்தைங்களை வச்சு வீடியோ எடுத்திருக்காங்களா? அவங்களுடைய பக்கத்துல போடல. ஒரு நிமிஷம். அவங்க இல்ல இப்போ நீங்க வந்து ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த பிரதர்ஸை கூப்பிட்டு வீடியோ எடுத்தாரு. அது டிஎம்கே சைட்லயும் சரி இல்ல முதலமைச்சர் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா பசங்க படிக்கணுன்றதுக்காக ஒரு பிஎஸ்ஏ மாதிரி தான் நாங்க பண்ணியிருக்கோன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. பட் நீங்க ஒரு குற்றச்சாட்டை என்ன எடுத்து வைக்கிறீங்கன்னா இல்ல அது எலெக்ஷன் கேம்பெயின்காக பண்ணது, ஃபேம்காக பண்ணது அப்படின்றீங்க. ஓகே சூப்பர். இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் போய் ஆய்வு பண்றாங்க. அவங்க ஒரிஜினலாவே ஆய்வு தான் பண்ணிருக்காங்க கூட நம்ம எடுத்துப்போம். அதை வீடியோவா எடுத்து ரிலீஸ் பண்ண போறதுல என்ன ஒரு விஷயம்? அப்ப அது பொலிட்டிக்கல் பூஸ்டேஜ் தான். அதுவுமே அவங்க வந்து தனிப்பட்ட முறையில அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில போடல. விருதை மகள் இப்ப வந்து போட்டிருக்காங்க. இப்ப வந்து விஜய் இப்ப வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பக்கத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேவா கூட எடுத்த வீடியோ வந்து இருக்கு. ஒரு அபிஷியல் பேஜ்ல தான் போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஐடியா அது. நான் அவங்க ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஒரு ஏங்க நான் followers சொல்ற அந்த அவங்க வீடியோ followers சொல்றேன். அந்த வீடியோ அவங்க சைடுல போட்டிருக்காங்களா? போட்டோஸ் கிளிம்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கன்னு போடுறதுக்கும் அந்த ஃபுல் வீடியோ எடுத்து நீங்க வந்து சூப்பர். இப்போ அப்ப அந்த ரெண்டு கேமராமேன் இவங்களோட தான். இவங்க தான் போட்டோ போட்டுருக்காங்கல. நீங்க இருங்க அவங்க போன்ல கூட எடுத்துக்கலாம்ல. வீடியோ பத்தி பேசல. இப்போ அவங்க போட்டுருக்க போட்டோ இருக்குல்ல. அது அவங்க கூட்டி போன கேமராமேன் தான் போட்டோ எடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு அங்க பார்க்காம சொல்ல முடியாதுல்ல. இப்போ அவங்க ஐடில வீடியோ போடல, போட்டோ தான் போட்டு நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா? ஐயா இல்ல நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா? நான் இல்ல ஏங்க போட்டோஸ் வச்சு நம்ம எப்படி அசம்ப்ஷன் பண்ண முடியும்? நீங்க அந்த இடத்துல இல்ல, நானும் அந்த இடத்துல இல்ல. வீடியோன்றது வந்து சமூக ஊடகத்துல பரவிட்டு தான் இருக்கு.
அதுக்கான டெஃபினேஷன் என்ன, இப்படி ஒரு காரணமா இருக்கலாம்ன்றத நான் சொல்லிட்டேன். காரணமா இருக்கலாம், அசிம்லாம் பேசக்கூடாது. நான் என்ன கேக்குறேன், இந்த நீங்களும் அசியம்ல தானே சொல்றீங்க 2 கேமரா இருக்கு, இந்த கேமரா எடுத்து அமிச்சாங்களே, இதுவும் அசம்ப்ஷன் தானங்க. பாருங்க பாருங்க, இந்த 2 அவங்க ஐடியில போட்டுருக்காங்க, போட்டோ போட்டுருக்காங்கல, அந்த 2 கேமராமேன் அவங்களோட ஆள் தானே. அப்ப அதுல தான் வீடியோ எடுக்க முடியும். எப்படி சொல்ல மூணாவது ஒரு கேமரா அதுல இருந்துச்சா? அது 2 நம்ம கேமரா அவங்க தவிர ஆளுன்னு மூணாவது எப்படி ஒரு சொல்ல கேமரா முடியும்? இருந்துச்சா? ஆ? 2 கேமராவை தவிர மூணாவது கேமரா இருந்துச்சாங்க? அது நீங்க பாத்தீங்களா? இல்லங்க, அதுதான் எங்க வந்திருக்கு. இந்த frame தான் ஆங்கிள் வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல இவ்வளவு கேமரா இருக்கு, நியூஸ்லயே எந்த வந்துருச்சு. கேமரா யார போட்டோ எடுக்குது, எந்த ஆங்கிள் வந்து நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஆளுக்கு ஒரு கேமரா. இது ஆ. வந்து மெயின் கேமரா. இது 2 நம்பர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுது. அப்புறம் அதுதான் அங்க அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு நமக்கு அது தெரியாதுல்ல. 2 கேமரா தான். இங்க நீங்க அமைச்சரை இருக்கீங்க focus சொல்லிட்டீங்க. பண்றீங்கல்ல, அமைச்சரை focus உங்க பண்ற கதையே கேமரா. வரேன். இப்ப இந்த நீங்க பக்கம் இருக்கிற இருக்கீங்க, கேமரா. 2 கேமரா ஒரு ஃபோக்கஸ்னு சொல்றீங்கல்ல, அங்க எத்தனை கேமரா இருந்துச்சு, 2 யார் கேமரா எடுத்தாங்க, இருந்துச்சு. 2 நம்ம கேமரா. பார்க்கல. பார்க்காம வந்து இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் நம்மளால சொல்ல இருக்கலாம், முடியாது. இருக்கு 2 கேமரா இருக்கு. அமைச்சர் ஆமா, பக்கத்துல அதுல வந்து என்ன இருக்கு, நிக்கிறாரு. அந்த போட்டோல என்ன இருக்கு, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்கொயரி பண்றாங்க. இதுதான் அந்த வீடியோ அதுல என்ன வந்திருக்கு. தப்பா இருக்கு? 2 பேரும் அவங்க வாதத்தை இல்ல, நான் நிறுத்தி சொல்றது வைக்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா? இல்ல எனக்கு புரியுது. உங்க அவ்வளவு சைடுல விடுங்க. இருந்து அமைச்சர் கீர்த்தனா சொல்லுங்க, எங்க நாலேஜ் இல்லாம அது போயிருக்குன்ற மாதிரி அவங்க வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. கேமரா நான் கேக்குறேன். பட் யாரா இருந்தாலும் அந்த வீடியோ யார் ரிலீஸ் பண்றாங்க பண்ணக்கூடாது. அது தப்பான தப்பு. விஷயம். இனிமேல் கண்டிக்கிறோம் வரக்கூடிய நாங்க அமைச்சர்கள் நேத்தே சிடிஎன் நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், யாரும் இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்கன்ட்டு. அதே மாரி இனிமேல் வீடியோஸ் வராது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பறாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி ஜென்சி டிவிக்கேவை தாண்டி நிறைய பேர் காமன் பப்ளிக்காகவும் சரி இல்லை யங்ஸ்டர்ஸாகவும் சரி அவங்க டிவிக்கே கிடையாது. எனக்கு சில பேர் சில கான்டாக்ட்ஸ் அவங்களே சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலினும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் அழுகுறாங்க, அரசியல் பேசிட்டே இருக்காங்க. அங்க மணமக்கள் உட்காந்துருக்காங்க, ஆனா இவங்க அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அங்க அரசியல் பேசுறாங்க, எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, எனக்கு புரியுது. பட் எப்ப பார்த்தாலும் ஆட்சி கவிழ்ந்துரும், இன்னும் 6 மாசம் தாங்காது, 3 மாசம் தாங்காது, எல்லா கல்யாண வீட்டுல போய் அவர் அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்களே, அதுக்கு உங்க பதில் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பேசி பேசி வளர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க, எழுதி எழுதி வளர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னைக்கு கல்யாணத்துல இன்னைக்கு புதுசாலாம் அவங்களாம் அதெல்லாம் பேசல. காலங்காலமா 75 வருஷமா எந்த மேடை கட்சாலும் அரசியல் படுத்துற தலைவர்கள் தான் நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுதான் தொடர்ந்து இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு இவங்க புதுசா பார்த்தா அவங்களுக்கு அப்படி வியப்பா தோணும். சரிங்களா? ஆட்சி கவிழ்ந்துரும் போறோம், இருக்க போக்க சொல்றோம். ஆட்சி போற போக்கு அப்படிதான் இருக்கு. 75 வருஷம் அரசியல பார்த்திருக்கோம். அதெல்லாம் அப்படி சொல்றோம். எதிர்க்கட்சி ஆசை, எதிர்க்கட்சியா நாங்க அப்போசிஷன் வைக்கிறோம். ஒரு குழந்தை பாலியல் பண்றாங்க, ஒரே நாள்ல 12 பாலியல் நடக்குது. அதை விட்டு நீங்க நடிகை சிம்ரனுக்கும் நடிகர் சிம்புக்கும் வந்து நீங்க போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறோம், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, தாராளமா பண்ணுங்க. அது அப்பாயின்மெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்ததாவே இருக்கட்டும், ஒத்துக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட் அது, அதுக்கான ஆக்ஷன் போலீஸ் கூப்பிட்டு உங்க கண்ட்ரோல தான் போலீஸ் இருக்கு, ஏன் எடுக்கலன்னு நாங்க கேட்கிறோம். இப்படி போயிருந்தா இந்த நாடு எங்க போவோம்? இந்த ஆட்சி கண்டிப்பா மாறிடும். நாங்க எடுக்கலாம், சென்ட்ரல்ல வந்து இந்த டேக் ஓவர் பண்றோம், இப்படி போயிட்டு இருக்கு, இது நாட்டு நிலைமை சரியில்லை, அவங்க எடுத்துருவாங்க. இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். கல்யாண வீட்டுல பேசுறது இன்னைக்கு புதுசு கிடையாது. காலங்காலமா நாங்க பேசிட்டு இருக்குது கல்யாண மேடையில. இப்ப மணமக்கள் எங்களை கூப்பிடுறது அப்படியே கூப்பிடுவாங்க. தலைவர்கள் வந்து பேசினா இப்ப பாட்டு கச்சேரி வேற கல்யாணத்துல என்ன பண்றாங்க, நாங்க போயிட்டு டாடி மம்மி வீட்டுல இல்ல, தடப்போட யாரும் இல்லன்னு சொல்லிட்டு வேற பாடல் யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பாட்டுங்க. சரி, ஓகே. கோட் போட 2 வாட்டி பாத்துருக்கேன் நான். அப்ப மட்டும் சாங் போட்டு ஆட முடியுமா? எங்களுக்கு என்ன தோணுதோ அதான். ஏன் அவங்க கல்யாணம் நாங்க செலவு பண்ணி நாங்க எங்க தலைவரை கூட்டி நீங்க பேசுங்க, அரசியல் பண்றது நாங்க கூப்பிடுறோம். இதுல அழுவுறோம், நீங்க தான் இப்ப வந்து இது பண்றீங்க. அழுவுறாங்கன்ட்டு என்ன அழுவுறோம்? பதில் பேசுங்க. இது வாயை திறங்க சீன் பேட்ச் போட்டு வந்தோம். நாங்க எதுக்கு வாயை திறக்க சொன்னோம்? கொலை நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதுக்கெல்லாம் வாயை திறங்கன்னு சொன்னோம். அதை தவிர்த்து மத்த எல்லாத்துக்கும் வாயை திறக்காரு. ஆப்போசிட் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க, பேசிட்டே இருக்காரு. அதை தவிர்த்து பட்டிமன்றம் அண்ணன் அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃபாலோவர். அவரு எதுக்கு ஏத்தாலும் இவரு பதில் சொல்றாருங்க. முதல்வர் பேச சொல்லுங்க, முதல்வர் வாயை திறக்க சொல்லுங்க. நாங்க சொல்றோம். இப்ப கூட அவர் பேசினா மக்களுக்கு பிடிக்குதா? பிடிச்சதானே உங்களை ஆதரிச்சாங்க, நீங்க குரல் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. ஏன் அதை பண்ண மாட்டீங்க? அதான் முதலமைச்சர் பேசினாரு. எதுக்கு பேசினாரு? அதான் வச்சாரு பார்ட்டி ஃபண்ட் பத்தி பேசணும்னே, திமுகவோட ஆட்களையே வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. கேள்வி கேக்குறாங்க, பதில் சொல்லுன்றாங்க. பதில் சொன்னா ஏஞ்சி வெளியே ஓடிடுறாங்க. அப்புறம் எதுக்குங்க இவங்க கேள்வி கேக்குறாங்க? வெளிநடப்பு செஞ்சது ஏன் வெளிநடப்பு செய்றீங்க? உங்ககிட்ட இப்போ வந்து பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்ககிட்ட வந்து அதுக்கு வந்து எதிர்மறையான கருத்து இருக்கு வச்சுக்கோங்க, உட்கார்ந்த இடத்துல தைரியமா சொல்லுங்க, எதுக்கு வெளியே ஏஞ்சி போறீங்க? அதுதானே உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு, பார்ட்டி ஃபண்ட்னா எந்த பார்ட்டின்னு தெளிவா பேரை சொல்லுங்க. சொல்லுங்க, அவர் குறிப்பிட்டு ஒரு பேரை சொல்லுங்க அப்படின்றாங்க. பட் கடைசி வரைக்கும் ஆதவராஜன் பார்ட்டி ஃபண்ட் சொல்லிட்டு அவர் எல்லா கட்சியுமே தான் சொல்றாரு. அந்த ஆதவராஜன் சொல்றாரு 2 வயசு குழந்தைய வந்து திமுக காரங்க வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுங்க சொல்லிருக்காரு. எந்த குழந்தை எந்த ஊருன்னு சொல்லுங்க, எந்த திமுக நிர்வாகின்னு சொல்லுங்க. இப்பயும் சொல்ற, ஒரு நிர்வாகி மேல கம்ப்ளைண்ட் வந்துன்னா அவன் கட்சியில இருக்க மாட்டாங்க, அடிப்படை உரிமை மட்டும் நீக்குவாங்க. அவங்க எம்எல்ஏ வந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, அதுக்கு நான் உத்தரவு கேரண்டி. சும்மா வந்து அப்போசிஷன் வைக்கணும், நம்ம அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி நாளைக்கு ரீல் போடுவாங்க, திமுக வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து பேசுறாங்களே தவிர, மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இல்ல, முதல்வரே அப்படி கிடையாது. இதுதான் நாங்க சொல்லுவோம். தயவு செஞ்சு வாயை தந்து பேச சொல்லுங்க. இப்ப நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்க ஏன் திமுக ஆதரிக்கலாம் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனா தலைவர் இது வரைக்கும் அது பதில் சொல்ல. அது கொஞ்சம் கேட்டுட்டீங்கன்னா போயிடுச்சு மாத்தி. இல்ல கேக்கல, நீங்க ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, அவர் ஒண்ணுக்குள்ள போனாரு, நீங்க ஒண்ணு போனீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேள்வியை தாண்டி என்னோட எல்லா கேள்விகளும் ஆன்சர் வந்து நீங்களே மாறி சொன்னா அந்த கொஸ்டின் போல. இப்ப அதே கொஸ்டின் உங்ககிட்ட எனக்கு திருப்பி வைக்கல, நீங்க ஏன் திமுகவுக்கு உங்க ஆதரவு தரல?
திமுகக்கு ஆதரவு ஏன் தரணும்னு நான் வந்து தரமாட்டேன்னு நான் சொன்னேன்னா, இவங்க வந்து இவ்வளோ காலம் ஆண்டிருக்காங்க நாட்ட. இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த பஸ் கூட சொல்லலாம். இவ்வளோ காலம் 75 வருஷ கட்சி, ஒரு பஸ் வசதி ஒரு பேசிக் நீட். அது கூட பண்ணாம நெறைய இது இருக்கு. இது வந்து ஒரு மெயின் காரணம். இந்த மாரி நெறைய கிளாம்பாக்கத்துல விஷயங்கள் வால்வோ இருக்கு. பஸ் இல்லன்னு சொன்னீங்களா அந்த மாதிரியா? கிளாம்பாக்கத்துல வால்வோ பஸ் இல்லன்னு பேசி சொன்னாங்களே. முடிச்சிடும். அப்புறம் இவரோட கேள்வி சொல்லட்டும். சரிங்களா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து இவங்க எல்லாம் அவங்க, இவங்க எல்லாம் சொல்லிட்டு 2 கட்சிகளும் வந்து இவங்க பண்ற தவற அவங்க மறைக்கிறது, அவங்க பண்ற தவற இவங்க மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே குட்டையில ஊறுன மட்டைங்க தான் 2 பேரும். தமிழகத்துல வந்து எல்லா மக்களுமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான சேஞ்ச் இருக்காதா? ஏன் இவங்களே தான் ஆளணுமான்ற ஒரு சேஞ்ச் தான். அந்த ஒரு மனப்பான்மை தான் எங்க எல்லாருக்குமே. ஒரு நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய படத்த நடிக்கிறவர் வந்துட்டு, இதுல வந்து இவ்ளோ பெரிய விஷயம் செய்யணுன்ற ஒரு இதுவே கிடையாதுல்ல. அவருடைய தனிமட்ட இது பண்ணி. ஓகே. நீங்க வந்து ஃப்ரெஷ் மாற்றம் வேணும்னு சொல்லி தான் விஜய் அவர்கள தேர்ந்தெடுத்தீங்க. நீங்க வந்து தெளிவா சொல்றீங்க. பட் சீமான் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா மேடைக்கு மேடை கத்திட்டு இருக்காரு. அவரு ஆக்சுவலா சொல்லணும்னா, உண்மைய சொல்லணும்னா, விஜய தாண்டி சீமான் அவர்கள் அதிமுக, திமுக ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன் நீங்க சீமான தேர்ந்தெடுத்திருக்கலாமே? இல்ல விஜய் நான் ஸ்ட்ரெயிட்டா ஒரே நிமிஷம் நான் ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறேன். இல்ல விஜய் உங்களுக்கு புடிச்ச நடிகர் அதனால நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? அதான் உண்மை. இல்ல நடிகர்ன்றத தாண்டி சீமானுடைய கருத்துக்கள் நீங்க எடுத்து பாருங்க. சமீப காலத்துல ஸ்டார்ட்டிங்ல வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு வித்தியாசமான கருத்துக்களா இருக்கும். அவருடைய கொள்கைன்றது வேறையா இருக்கும். அப்புறமா வந்து நடுவுல வந்து அவருடைய கருத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள்லாம் நெறைய முரண் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல வந்து அவர வந்து அப்ரோச் பண்ணி அவர் வந்து ஓகே. அவர் வந்து ஒரு கட்சி தலைவரா, அவர் வந்து ஒரு கொள்கை தலைவரா ஏத்துக்குனவங்க. அ போக, போக, போக அந்த திமுக ஆட்சி காலம் முடியறதுக்குள்ள அவருடைய பேச்சுக்கள்ல வந்து நெறைய மாற்றங்கள் இருக்கு. ஸோ அவருக்கே என்ன பண்றோன்ற ஒரு தெளிவு இல்லாம இருக்காருன்றது எங்களுடைய பார்வை. சோ அதனால உங்களுக்கு அந்த மாற்றம்ன்றது விஜய் அவர்களா தான் இருந்தது. நடிகர தாண்டி அவர் அந்த மாற்றம் குடுப்பார்ன்னு நீங்க நடிகர்ன்னு நினைச்சீங்களா? பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் தான். ஜெயலலிதா அம்மா அவர்கள் நடிகர் தான். அந்த கட்சி தான் அப்படியே வளர்ந்து இப்ப ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு இப்படி இப்ப இருக்கு. அப்படியே வந்து தாவேகா அதிமுகவா மாறிடுச்சு. அதிமுக மாறிடுச்சா? ஏங்க இப்ப இல்ல, வந்து ஒருத்தர அவங்க சொல்றது இவங்க வந்து- இவங்க இப்ப வந்து வந்துட்டாங்களா அப்படியே? இப்ப வந்து இவங்க போட்டுட்டீங்களே. சொல்றாங்க, இவங்க இளநீல தான் 5 நாளா வெளுத்துட்டீங்களா full ஆ காணுங்க. போட்டு? 6 வலி நாளா வலி தலைமறைவு. வலிச்சிட்டீங்களா? இப்ப இவங்க சைடுல தப்பு பண்ணல. யார் செந்தில் தலைமறைவு? பாலாஜி அவர்கள் எங்க போனாரு? ஆமா, 6 செந்தில் பாலாஜி நாளா செந்தில் எங்க பாலாஜி எங்க? போனாரு? லுக் அவுட் நோட்டீஸ் குடுத்துருக்காரு. இன்னும் செந்தில் பாலாஜி எங்க? எங்க அதுதான் போனாரு? எங்க நீங்க போனாரு தான் நாங்களே சொல்லணும். கேக்குறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் எங்க? பாலாஜில ஒரு வழக்குல எந்த வீட்ல ஒளிச்சு தேடிட்டு வச்சிருக்கீங்க? இருக்காங்க. முன்ஜாமீன் நீங்க கூறிருக்கீங்க. அது அப்ளை பண்ணிருக்கீங்க. பட் இருக்கு. ஹைகோர்ட்ல வந்து லுக் அவுட் கொடுத்திருக்காங்களே. பிடி வாரண்ட் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவரோட தரப்புல ஏன் ஓடி நியாயப்படுத்துறது. ஒளியணும்? அதான் என்னோட கேள்வி. ஏங்க சட்டத்துல முன்ஜாமீன் இல்லையாங்க அப்போ? சட்டத்துல முன்ஜாமீன் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு முன்ஜாமீன் தெரியலையா? வாங்கக்கூடாதா? ஏங்க டெய்லி போடுறாங்க நியூஸ்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் தேடுகிறது போலீஸ் காணவில்லை, முன்ஜாமீன் காணவில்லை, போடக்கூடாதா? காணவில்லை. ஏங்க ஒளிஞ்சுகிட்டு போயிட்டு நான் ஒளிஞ்சுக்கிட்டா? போய் ஒளிஞ்சுக்கிறேன். என் வக்கீல் போய் நோட்டீஸ் குடுப்பாரு. அது வரையும் எல்லாம் நான் பண்ண முடியுமோ பண்ணுங்கடான்றது கரூர் என்னங்க? மேட்டர்ல அண்ணன் போனார்ல இப்படி எங்க பத்திரிகையாளரை பார்த்துட்டு. எங்க அன்னைக்கு அவர் என்ன காலத்துல பண்ணாரு? நீங்க உங்க 3 நாளுக்கு அப்புறம் ஆட்சி வீடியோ போட்டாரு. உங்க ஆட்சி 3 நாளுக்கு அப்புறம். உங்க ஆட்சி தானே இருந்துச்சு. சார் ஆ. நான் வீட்ல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். ஏன் 3 நாளுக்கு அப்புறம் அனுமதி போட்டாரு? தரலங்க.